முதல்ல எந்தெந்த காரியங்கள் எனக்கு வேண்டாம் அப்படின்றது தீர்மானிக்கிறது ரொம்ப முக்கியம் துணை தேடுறதுல. ரெண்டாவது பொறுமையாக இருப்பது ரொம்ப முக்கியம். பொறுமை, ரொம்ப பொறுமையாக இருக்கணும் இந்த விஷயத்தில். அவசரம் கூடவே கூடாது. அதான் இந்த வாழ்க்கை அப்படின்ற குடும்பத்தை கட்டும்போது ஆண்டவர் அவனை தூங்க வச்சது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பொதுவாக வாழ்க்கைன்னு கட்டும்போது நம்ம பொதுவாக பிஸியாக இருக்க தான் நம்ம எல்லோரும் நினைப்போம் இல்லையா? அதை பொதுவாக விரும்புவோம். நம்ம பொதுவாக அந்த விழித்திருந்து வேலை செய்கிறது அப்படின்றது எதை பற்றி பேசுதுன்னா, we always like to have things in control. எல்லாமே நான் பார்த்து, நான் தெரிந்தெடுத்து, நானே யோசித்து, நானே முடிவெடுத்து, எல்லாத்தையும் நானே கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும் அப்படின்றது பொதுவாக உலகம் நமக்கு போதிக்குது. ஆனால் இன்றைக்கி ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணுகிற காரியங்களை தேவனே முழு பொறுப்பு எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் பெரிய மகிமையை காண பண்ணுவார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? பெரிய மகிமை. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த 2:21 22 வசனத்தில் தேவன் செய்ததை மாத்திரம் பாருங்களேன், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ஏராளமாக இருக்குது. 21 வசனத்தில் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணினார், அது முதல் வேலை. ரெண்டாவது அதே வசனத்தில் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்தார், ரெண்டாவது ஆதியாகமம் 2:21. மூன்றாவது அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். நான்காவது விலா எலும்பிலிருந்து மனுஷியை உண்டாக்கினார். ஐந்தாவது அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். சொல்லுங்க, இப்போ 5 காரியம் சொல்லுங்க பார்ப்போம். வசனத்தை பார்த்து சொல்லுங்க. நம்ம முதலாவது என்ன செய்தார்? எல்லாரும் சேர்ந்து சொல்லணும். அயர்ந்த நித்திரையை வர பண்ணினார், விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்தார், இடத்தை சதையினால் அடைத்தார், மனுஷியாக உண்டாக்கினார், மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். மொத்த ப்ராசஸ்லையுமே ஆதாம ஆண்டவர் எழுப்பவே இல்லை. அவன் தூங்கிட்டு இருக்கும்போதே அத்தனை வேலையும் கர்த்தர் செஞ்சு முடிச்சிட்டார். எடுத்தது, அடைச்சது, மாற்றினது, உருவாக்குனது, கொண்டு வந்து விட்டது எல்லாமே கர்த்தர் பார்த்துக்கிட்டார். அதுதான் நம்ம சொல்கிறோம், எனக்கா கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. இதை விசுவாசி ஜெபம் பண்ணுங்க. சில பிள்ளைங்க நீங்கள் ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்திருப்பீங்க, ஆண்டவரே எனக்குன்னு எங்கே ஆண்டவரே தொட இருக்குது. இன்றைக்கி இந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே அன்றைக்கி ஆதாமுக்கு நீங்கள் ஏற்ற துணையை கொடுக்கறதுக்கு நீங்களே அவனுக்கு தூக்கம் வர வச்சு அவனை நீங்கள் எல்லாத்தையும் செய்து முடித்து துணையை தேடி கொண்டு வந்தீங்களே ஆண்டவரே, அந்த மாதிரி என் வாழ்க்கையில் நீங்கள் செய்யுங்க. ஆனால் நீங்கள் இதை செய்கிறதுக்கு முன்னால் முதல்ல நீங்கள் நோன்னு சொல்ல பழகணும். நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து உட்கார வச்சுக்கிட்டு இதில் ஏதாவது ஒன்று தெரிந்தெடுத்து கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டார். ஆண்டவரே இது ரொம்ப வாலாட்டிக்கிட்டே இருந்துச்சு, கொண்டு உட்கார வச்சுட்டேன். இன்னொன்று நல்லா மியாவுன்னு கற்றுது ஆண்டவரே, அது கூட ரொம்ப பார்க்கவே பாவமாக இருக்குது. இன்னொன்று அப்படியே பயங்கரமாக வசீகரமாக நிற்கிது, அதை பார்த்தாலும் பரவாயில்ல நல்ல பலமாக இருக்குதுன்னு நினச்சிருக்கேன். இப்படி ஒவ்வொன்றையாக கொண்டு வந்து நிறுத்திட்டு இதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுங்க ஆண்டவரேன்னா கர்த்தர் நமக்காக கிரியை செய்ய போகிறதில்ல. நாம் கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தாதவைகளுக்கு நோன்னு சொல்லிட்டு கர்த்தருக்காய் காத்திருந்து தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும்போது தேவன் அதிசயமாய் காரியங்களை நடத்த தேவன் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் ஏசாயா 30:15 வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். ஆனால் நீங்களோ அப்படி செய்ய மனதில்லாமல், அப்படியல்ல குதிரைகளின் மேலே ஏறி ஓடிப்போவோம் என்கிறீர்கள், அப்படியே ஓடிப்போவீர்கள். வேகமான வாகனங்களின் மேல் ஏறி போவோம் என்கிறீர்கள், அப்படியே உங்களை துரத்துகிறவர்கள் என்ன செய்வாங்க? நீ உட்காருப்பா, நீ அமைதியாக இரு, நான் உனக்காக நான் காரியங்களை செய்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிற வார்த்தையை நீங்கள் விசுவாசிப்பீங்களானா உண்மையாகவே தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீங்க. அல்லேலூயா. அப்போ அர்த்தம் என்னென்னா, ஆதாம் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி தான் கண்ட்ரோல் எடுக்கணும் அப்படின்றத விட்டுட்டு கர்த்தருக்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தான். ஆளுகை செய்கிறதுலேருந்து அர்ப்பணத்துக்கு வந்தான். என் முடிவை நானே எனக்காக எடுப்பேன்னு சொல்லாமல் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்யட்டும்னு கர்த்தருக்கு அவன் அர்ப்பணித்தான், சரண்டர் பண்ணான். அண்ட் காட் மேட் இட் சக்ஸஸ்ஃபுல். அவருடைய முடிவு வெற்றியாக கர்த்தர் கொண்டு வந்தார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நிச்சயமாக கர்த்தர் நம்மிடத்தில் ஏற்ற துணைகளை கொண்டு வர தேவன் வல்லவர். அறியாத இடத்துலேருந்து கர்த்தர் காரியங்களை செய்வார். ஆச்சரியப்படுவீங்க, நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அன்றைக்கி ரெபேக்காள் தண்ணீர் மொண்டு
அவள் வந்து குடத்தில் எடுத்துகிட்டு வந்து ஊற்றும்போது அவள் கொஞ்சம் கூட நினைக்கல, வந்த மனுஷன் தனக்குன்னு ஒரு துணையை கொண்டு வந்த ஒரு வேலைக்காரனாக கர்த்தர் அவனை அனுப்பி இருக்கிறார், இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு அவளுக்கு தெரியலை. ரொம்ப பொறுமையாக இருந்தா பாருங்க, தன்னுடைய வேலையில் அவள் ஜாக்கிரதையாக இருந்தாள். கர்த்தரையே கொண்டு வந்து காரியங்களை வாய்க்க பண்ணினார். நிச்சயமாய் உங்களுக்காகவும் கர்த்தர் யாவையும் விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு இந்த ஃபஸ்ட்டு திங்கை மறந்துடாதீங்க. பி ரெடி டு சே நோ. எல்லோரும் சொல்லுங்கள், எதுக்கு ரெடியாக இருக்கணும்? நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஒரு லிஸ்ட்டு போடுங்களேன், நான் சொல்கிறதுக்காக செய்யுங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, லைஃப் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பீங்க. எப்படிப்பட்டவர்கள் எனக்கு வேண்டாம், அதை வந்து நீங்கள் ஒரு லிஸ்ட் ஒன்று போடுங்க. இவங்கெல்லாம் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் வேண்டாம் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு நீங்கள் போட்டிங்க வச்சுடுங்களேன், உங்கள் வழியில் யார் வந்தாலும் சரி உங்களுக்கு உடனே அந்த லிஸ்ட்டு உங்களுக்கு ஞாபகம் வரும். இவங்க என்ன அழகாக இருக்கலாம், என்ன இனிமையாக பேசலாம், பட் இந்த இடத்துல வேண்டாம், நான் தீர்மானம் பண்ணிட்டேன், இதனால் நான் தீட்டுப்பட மாட்டேன், இது எனக்கு வேண்டாம். ஐ எம் கிளியர், இது எனக்கு தேவையில்லை, இது எனக்கு வேண்டாம். ரொம்ப ஈஸியாக டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சில பேர் எது வேணும் எது வேணும்னு மட்டும் லிஸ்ட்டை போட்டு உள்ளே போனால் இருக்கிற பிரம்மாண்டத்தை பார்த்துட்டு பார்க்குறதெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. தட் இஸ் வேர் யூ மேக் த மிஸ்டேக். யூ ஹவ் டு ஸ்டார்ட் வித் வாட் யூ டோன்ட் வாண்ட். எதை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் அதை முதல்ல தீர்மானம் பண்ணுங்க. அதில் உறுதியாக இருந்துட்டிங்கன்னா தெரிந்தெடுக்கிறது ரொம்ப ஈஸியாகிடும். ரெண்டாவது என்ன கவனித்தோம்? பொறுமையோடு இருங்க, அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கர்த்தர் நம்ம கொடுக்குற நித்திரைகள், நம்ம கொடுக்குற அமர வைக்கிறதுல தேவனுக்கு அர்ப்பணிச்சிருங்க. கர்த்தர் வந்து நமக்காக அதிசயங்களை காண பண்ணுவார். அல்லேலூயா.